ஃபார்மாவில் வழங்கப்படும் உதவிகள் குறிப்பாக விவசாயத்துறைக்கு எத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் விவசாய அமைச்சு வழங்குகின்றது. குறிப்பாக ஃபார்மாவின் மூலமாக எப்படி சிறு சிறு விவசாயிகளுக்கு அவர்களுடைய வருமானம் பாதிப்படையாமலும் அதே வேளையில் அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்குரிய உதவிகளை வழங்குவது குறித்து முழுமையாக விளக்கமளித்தார்கள். இதையெல்லாம் மையமாக கொண்டு பார்க்கும்பொழுது இந்திய சமுதாயம் இது போன்ற பல்வேறு நல்ல வாய்ப்புகள் இழந்திருக்கின்றது. குறிப்பாக விவசாயிகள் மேலே வருவதற்கு ஃபார்மாவின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்கள் தீட்டப்பட்டு விவசாயிகளுடைய நலம் பாதுகாக்கப்படுகின்றது. இது குறித்து இந்திய சமுதாயத்துக்கு பல்வேறு விளக்கங்கள் இதுவரை தெரியாமல் இருந்ததா அல்லது கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் இனியும் அது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு இப்பொழுது நாம் அறவாரியமும் ஃபார்மாவும் ஒரு ஒப்பந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். குறிப்பாக நாம் திட்டத்தின் வாயிலாக விவசாயத்தில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுடைய வெளியீடுகளை அவர்களுடைய பயிர்களை ஃபார்மாவின் மூலமாக விற்பனை செய்வதற்குரிய முயற்சியையும் பேச்சுவார்த்தையும் இப்போ நடத்தியிருக்கின்றோம். துணை இயக்குனர் அவர்களும் அதற்கு கொள்கை அளவில் இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இதன் வாயிலாக இந்த நாம் விவசாய திட்டம் முழுமையாக தொடங்கப்படும் பொழுது விவசாயிகள் வெளியிடுகின்ற பொருட்களை நேரடியாக ஃபார்மா என்கின்ற விற்பனை வாரியத்தின் மூலமாக அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். ஆக இதன் வாயிலாக குறைந்தபட்சம் நாம் திட்டத்திலே விவசாயத்தில் ஈடுபடுகின்றவர்களுடைய பொருட்கள் விற்பதற்கு நமக்கு நிரந்தரமான ஒரு வாரியமாக நாம் இருக்கும். வெளியிலே விற்றால் அதை விட கூட வருமானம் கிடைக்கலாம். ஆனால் வெளியிலே வாங்குவதற்கு உத்தரவாதம் இருக்குது. அதனால் ஃபார்மாவை பொறுத்தவரை ஒரு ஒப்பந்த முயற்சி, அதாவது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எனப்படுகின்ற ஒப்பந்த முயற்சியின் வாயிலாக நம்முடைய பொருட்களை அவர்கள் முழுமையாக வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதை அறிந்திருக்கின்ற காரணத்தால் அவர்களோடு ஒரு கூட்டு முயற்சியில் இந்த நாம் திட்டத்தை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைக்கு எடுத்து செல்வதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை இப்பொழுது நடந்திருக்கின்றது. 27,000 பேர் நம்மிடம் மனு செய்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் நமக்கு இந்த ஆண்டினுடைய இலக்கு 5,000 பேர் தான். ஆக மனு செய்தவர்களெல்லாம் விவசாயம் செய்வதற்கு தகுதியுடையவர்களா ஆர்வமுள்ளவர்களா என்பதெல்லாம் முறையாக கண்டறிந்து 5,000 பேருக்கு முதலில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தும். நாமில் உழைத்து வெற்றி பெறுவதற்கு நாம் வைத்திருக்கின்ற ஒரே தகுதி அவர்கள் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 மணி நேரத்துக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் தொடர்ந்து அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்களை மேலே உயர்த்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றது.